ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டு வரலட்சுமி விரதம் பூஜையை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க, எல்லாரையும் வரலட்சுமி நோன்பு விழாவுக்கு அழைக்கிறேன். வரலட்சுமி தாயாரை அழைக்கிறதுக்கு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே ஒவ்வொன்றா வீட்டில் இருக்க தூசியை தட்டி ஒற்றை அடிச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி என்னென்ன பொருட்கள் வேணும் அதெல்லாம் நான் சேகரித்து வச்சுட்டேன். இப்போ வியாழக்கிழமை ஈவினிங் டைமில் அழகாக மாக்கோலம் போட்டு வச்சுருக்கேன். எப்படி மாக்கோலம் போடுறது அப்படின்ற ஒரு பதிவும் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். இந்த மாக்கோலம் போட்டு காஞ்ச பிறகு நம்ம காவி இட்டுருக்கோம். அடுத்து 2 பக்கமும் தீபம் ஏற்றி வச்சுருக்கோம். இப்போ பூஜை அறையில் நல்லா அழகாக கோலம் போட்டுட்டு நம்மளுடைய அம்மனை அவ்வளோ அழகாக உட்கார வச்சுருக்கோம். நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம கையில் 9 இலையாலான நூல் எடுத்து மஞ்சள் பூசி அதில் ரோஸ் குத்தி நம்மளுடைய வரலட்சுமி நோன்பை ஆரம்பிக்கிறோம். இந்த கயிறை என்னுடைய ஹஸ்பண்ட் தான் கட்டி விட்டாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் வரலட்சுமி தாயாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு நான் வச்ச பிரசாதம் என்னென்னா சக்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், சுண்டல், அடுத்து வடை, இந்த 5 வகையான நெய்வேத்தியம் நான் பண்ணியிருந்தேன். வரலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணி சிறப்பாக நாங்கள் பூஜையை செஞ்சோம். நம்மளுடைய வரலட்சுமி தாயார் எப்படி இருக்காங்க அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வரலட்சுமி நோம்பில் இன்னும் சிறப்பாக நான் செய்ய முடியும். உங்களுடைய பிளஸ்ஸிங்கை எனக்கு கொடுங்க. 108 அஷ்டோத்திரம் சொல்லி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு திஷ்டிலாம் சுற்றி போட்டாச்சு. ஈவினிங் டைம் என்ன பிரசாதம் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவை பாயாசம் வச்சேன். இனிப்பான பண்டங்கள் லக்ஷ்மி தாயாருக்கு மிகவும் பிடிக்கும். அதனால தான் நான் இனிப்பான சக்கரை பொங்கல், பாயாசம் இதை நான் அம்பாளுக்கு வச்சேன். மறுநாள் காலையில் சனிக்கிழமை புனர் பூஜை செஞ்சுட்டு என்னுடைய விரதத்தை முடிச்சுக்கிட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலான தமிழ்நாட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.